ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒரு குச்சி, ஒரு குல்ஃபி. சரி, ஓகேடா. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு வேறு மாதிரி ஒன் ஷாட் வேணுனாலும் கேளுங்க. அண்ட் வேறு எந்த மெம்பருக்கு ஒன் ஷாட் வேணுனாலும் கேளுங்க, நான் போடுறேன். ஓகேவா? சரி, ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய் மாமா எழுந்துடுறா. டேய் எழுந்துடுறா, எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னுமாடா தூங்குவேன்? குல்ஃபி, கொஞ்ச நேரம் தூங்க விடுறி. அப்போ நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டே, டேய் மாமா எழுந்துடுறா, எவ்வளோ லேட் ஆகுது. அப்போ மாமா எழுந்துக்கோ, மாமா. நீங்கள் உங்கள் தங்கச்சியை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ தயம், வாலு நீயுமா? அது என்ன, அவளை மட்டும் குல்ஃபி, என்னை மட்டும் வாளுன்னு கூப்பிடுறேன்? இன்னைக்கு ஒரு முடிவை சொல்லியே ஆகணும். ஆரம்பிச்சிட்டாடா, மார்னிங்கே ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு புலம்பிட்டே எழுந்துக்கிறாரு. இப்போ என்னடி வேணும்? என்னையும் அந்த மாதிரி அழகாக கூப்பிடுமாம்மா. ஒழுங்க ஓடிடு, இல்லைன்னா அப்பாட்ட சொல்லிடுவேன் பிங்கி. இருடி, ஏன் அவளை துரத்துற? நீங்கள் அப்படியே தேவை முறைச்சிட்டே பார்க்குறீங்க. பிங்கி அப்படியே வெக்கப்பட்டுட்டே தயாங்க பார்க்குறா. உங்களுக்கு காண்டாவது. தயாங், ஒழுங்காக பிஹேவ் பண்ணு, இல்லைனா நான் உன்னை கட்டிக்க மாட்டேன்டா. பரவாயில்ல விடுமாம்மா, நான் உன்னை கட்டிக்கிறேன். தயாங்க அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறாரு. பிங்கி, நீ போய் மாமாவுக்கு அப்படியே ஒரு காஃபி கொண்டு வரியா அப்படின்னு அவளை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. டோ இப்போ பாரு மாமா, வெயிட் பண்ணு, ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு ஓடிடுறா. லூஸு பாரு, சொன்ன அவசரத்தில் உனக்கு காஃபி பிடிக்காதுன்னு கூட தெரியாமல் ஓடுறா அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. அப்போ தயாங் உங்களை இழுத்து அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. குல்ஃபி, என்னடி மார்னிங்கே நல்லா தலைன்னு முன்னாடி வந்து நிற்கிற, ஒழுங்காக தள்ளி போடா. இவ்வளோ நேரம் அவகிட்ட ஒழிஞ்சிட்டு இப்போ மட்டும் எதுக்குடா ஏன்ட்ட வர அப்படின்னு அவனை லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. அவ சின்ன பொண்ணுடி, சும்மா உன்னை வெறுப்பேத்த அப்படி பண்ண, உனக்கே தெரியும்லடி குல்ஃபி. தயாங், அவ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லடா. இப்போவே அவ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு வெளியெல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காடா. அதெல்லாம் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்றாடி, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடி குல்ஃபி. அது எப்படி தயாங் பெருசா எடுத்துக்காம இருக்க முடியும்? இதே நான் ஒரு பையன். தயாங் அப்படியே உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. தயாங் விட்டு தயாங். அவர் அப்படியே ஸ்லோவாக உங்களை விடுறாரு. இன்னொரு வாட்டி வேற ஒருத்தனை பற்றி என்கிட்ட பேசுன மவளு, உன்னை இங்கேயே அப்படியே படுக்க போட்டு பிச்சு சாப்பிட்ருவேன் பார்த்துக்கோ. நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி பார்க்குறீங்க. பட் உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டாகி இருக்கு. முறைக்கிற மாதிரி நடிக்காதடி, அதான் உனக்கு வெக்கப்பட்டா மூஞ்சி சவந்து போயிடுமே, எனக்கு தெரியாதா அப்படின்னு உங்கள் நோஸோட அவரோட நோஸை வச்சு உரசுறாரு. தயம், குல்ஃபி, மாமான்னு கூப்பிடுறீ? முடியாது, போடா. என் தக்காளி பழம்னா ப்ளீச்சுடி, ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு அவ்வளோ அழகாக கெஞ்சுறாரு. நீங்கள் அப்படியே அவரை மாமான்னு கூப்பிட உங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. மாமா காஃபி ரெடி அப்படின்னு கிச்சன்லேருந்து கத்திட்டே வரா. இவ வேற நேரம் காலம் தெரியாமல், என் குல்ஃபி நீ கூப்பிடுறீ ப்ளீஸ் டி. அதான் அவளே கூப்பிட்றால, போதும் அப்படின்னு அவனை தள்ளி விட்டு எழுந்துக்கிறீங்க. காஃபி கேட்டல, கொண்டு வருவா, நல்லா குடி அப்படின்னு அவனை மறைச்சிட்டே வெளியே போயிடுறீங்க. அப்போ கரெக்டாக பிங்கி உள்ள வரா. அப்பாடா போயிட்டாளா, இப்போ வா மாமா, நம்ம ஜாலியாக லவ் பண்ணலாம். தயாங்க அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. அது பிங்கி, இப்போது காஃபி வேணாண்டி, நான் போய் குளிச்சுட்டு டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிறேன். என்ன மாமா, நீ கேட்டேன்னு ஆசையாக காஃபி கொண்டு வந்தேன் அப்படின்னு பவுட் பண்ணுறா. சாரி டிவாலு அப்படின்னு
தயங் அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிடுறாரு. பிங்கி அப்படியே ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு காஃபியை பார்த்துட்டு திரும்ப அப்படியே கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போகிறா. இங்கே நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் மாமியும் சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போ பிங்கி அந்த காஃபி எடுத்து திரும்ப கொண்டு வந்து சிங்கில் போடுறா. வாலு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன் வேலையை பாரு ஒயன் அப்படின்னு உங்களை முறைக்கிறா. அப்படியே முறைச்சிட்டே உங்கள் மாமி கிட்ட போகிறா. மாமி மாமி, மாமாக்கு காஃபி பிடிக்காதா? இல்லைடா பிங்கி, உன் மாமாக்கு காஃபி பிடிக்காது. ஓ, அதான் நான் போட்ட காஃபியை குடிக்கலையா? நான் கூட அவருக்கு என்னதான் பிடிக்காம போச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு உங்கள் மாமி கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரீடாக பார்த்துட்ருக்கீங்க. தயங் விளையாட்டுக்கு பண்ணுற விஷயத்தில் அவள் இவ்வளோ ஹர்ட் ஆகுறான்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ பிங்கி, மாமி, தயங் மாமாவை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? எனக்கு தானே. இவ்வளோ நேரம் ஒரீடாக இருந்தவங்க ஐஸு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக மாறுது. இவளுக்கு போய் பாவம் பட்டம் பாரு, என்ன சொல்லணும் வாலு அப்படின்னு புலம்பிட்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறீங்க. அப்போ தயங்கோட அம்மா, அது அவன் தான் கண்ணை முடிவு பண்ணணும் அப்படின்னு சாஃப்டாக பிங்கியோட கன்னத்தில் அடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா எதுவுமே கண்டுக்காமல் குக் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் நீங்களும் தயங்கும் லவ் பண்ணுறீங்கன்னு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தயங் குளிச்சுட்டு கிச்சனுக்கு வராரு. கிச்சனுக்கு வந்த உடனே, குல்ஃபி, பிரேக்ஃபாஸ்ட் டி. மாமா, நானும் இங்கே தான் இருக்கேன். இவ வேற, வாலு, அந்த பக்கம் போடி அப்படின்னு டேரக்டாக உங்ககிட்ட வராரு. உங்கள் அம்மா அண்ட் டேயோட அம்மா 2 பேரும் இதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் டைனிங் டேபிளுக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க. நீங்கள் டேவை கண்டுக்காமல் அப்படியே ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. டே அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உங்கள் ஷோல்டரில் அவரோட சின்ன வைக்கிறாரு. பொண்டாட்டி அப்படின்னு சாஃப்டாக உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் உங்கள் காதில் சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது. இது வேறு யாராச்சும் கேட்டாங்களான்னு நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. பட் அங்கே யாருமே இல்லை. பிங்கி மட்டும்தான் உங்கள் 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்ருக்கா. மாமா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். இவ ஒருத்தி. என்னடி வாலு, சொல்லு. நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற? தயங் அப்படியே உங்ககிட்ட இருந்து தள்ளி வந்து அவளை ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. ஒயிட் ஐஸோட அப்படியே அவளை பார்த்துட்டே உங்கள் பக்கம் திரும்புகிறாரு. நீங்கள் டேவை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு. அப்போ பிங்கி, சொல்லு மாமா, என்ன தானே கல்யாணம் பண்ணிப்ப? டே அப்படியே எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாகவே இருக்காரு. அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே கிச்சனை விட்டு வெளியே போகிறீங்க. குல்ஃபி, நில்லுடி, நில்லு அப்படின்னு தயங் அப்படியே உங்கள் பின்னாடி வர்றாரு. அப்போ பிங்கி அவரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி, மாமா சொல்லு, என்னை கட்டிக்க மாட்டியா? வாலு, அப்படி இல்லடி அப்படின்னு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் எங்கே மாட்டேன்னு சொன்னால் அவள் ஹர்ட் ஆகிடுவாளோன்னு. சரி, நீ நீ பெருசாகு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தேடி ஓடி வராரு. இங்கே நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு தயங் நீங்கள் தான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லக்கூட அவ்வளோ யோசிச்சது தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்போது உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகி தயங் உள்ளே வராரு. பட் நீங்கள் திரும்பி கூட பார்க்காம நின்றுட்டுருக்கீங்க. தயங் அப்படியே சாஃப்டாக உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ டே அப்படியே உங்கள் ஃபேஸை அவர் பக்கம் திருப்புறாரு. அப்போ தான் நீங்கள் அழுதுட்ருக்கீங்கன்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. குல்ஃபி, சாரிடி, இங்கே பாருடி, என் தங்கம்ல, ப்ளீஸ் டி, இங்கே பாருடி அப்படின்னு உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணுறாரு. உன்னால் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கூட வாயை திறந்து சொல்ல முடியல தயம்.
அவ்வளோ கேவலமாக போயிட்டேன்ல நான். சொல்லுடா. தயாங்க்கு உங்கள் ஐஸில் இருக்கிற டியர்ஸை பார்த்து அவனோட ஐஸ்லேயும் டியர்ஸ் ஃபில் ஆகுது. அவனால் நீங்கள் அழுதா தாங்கவே முடியாது. ஏ ஏ அப்படி இல்லைம்மா. அவள் சின்ன பொண்ணு. எங்கே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் ஹர்ட் ஆகிடுவாளோன்னு தாண்டி நான் அமைதியாக இருந்தேன். அப்போ நான் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ இல்லையாத்தே? ஏ குல்ஃபி, ப்ளீஸ் டி, அப்படியே பேசாத. நான் ஏதோ சாரி குல்ஃபி, சாரிடி குல்ஃபி, ப்ளீஸ் டி, அல்லாதடி அப்படின்னு அவர் ஐஸ்லேருந்தும் அப்படியே டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. பிகாஸ் தயாங்க அலறது உங்களால் பார்க்க முடியல. ஏ ப்ளீஸ் டி அப்படின்னு உங்கள் முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணுறாரு. நீல் டவுன் பண்ணி உங்கள் ஹிப்பை ஹக் பண்ணுறாரு. குல்ஃபி ப்ளீஸ் டி, என்னை பாருடி, உன் தயாங்க பாருடி, நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்டி, சாரிடி, ப்ளீஸ் டி அப்படின்னு உங்கள் ஹிப்ஸை ஹக் பண்ணிகிட்டே அப்படியே அலறாரு. அவரோட டியர்ஸ் உங்கள் சாரியில் பட்டு அப்படியே வெட் ஆகுது. அவர் அப்படியே நிமிர்ந்து உங்கள் ஐஸை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்களோட கோவம்லாம் காணாமல் போயிடுச்சு. நீங்கள் அப்படியே தயாங்க்கு ஈக்குவலாக நீல் டவுன் பண்ணுறீங்க. தயாங் அப்படியே உங்கள் ஷோல்டரில் லீன் ஆகி உங்களை ஹக் பண்ணுறாரு. சாரிடி, உன் கண்ணாவை மன்னிக்க மாட்டியா? ப்ளீஸ் டி குல்ஃபி அப்படின்னு சாஃப்டாக உங்களை பார்க்குறாரு. அவர் கண்ணான்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படியே அவரை ஹக் பேக் பண்ணுறீங்க. அப்படியே சாஃப்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஒரு 10 minutes 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. உங்கள் ஐஸை அவ்வளோ சின்சியராக பார்க்குறாரு. உங்கள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே அவர் தம்பை வச்சு வைப் பண்ணி விட்டு, உன் கண்ணா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் விளையாட்டு கூட பிங்கி கூட ஃப்ளர்ட் பண்ண மாட்டேன், அவளுக்கு ஹோப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே சாஃப்டாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே அவரோட கிஸ்ஸில் மெல்ட் ஆகி அவரை கிஸ் பேக் பண்ணுறீங்க. சாரி குல்ஃபி. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் அவ்வளோ லவ்வோட ஏங்கி கிஸ் பண்ணுறீங்க. தயாங் அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக அவர் உங்களை அவரோட லேப்பில் உட்கார வச்சு கிஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த சவுண்ட் கேட்டு நீங்களும் டேவும் டோரை திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஃபுட்டை கீழே போட்டு பிங்கி அப்படியே ஐஸில் டியர்ஸோட உங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்கா. நீங்களும் தயாங்கும் உடனே எழுந்து நிற்கிறீங்க. பிங்கி நான் சொல்கிறது கேளு. என் மாமாவை இப்படிலாம் பண்ணி தான் நீ மயக்கி வச்சிருக்கியா? சொல்லுவேன் அப்படின்னு உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக வரா. பட் அதுக்குள்ளே நடுவில் வந்து நிற்கிறாரு. பிங்கி நாங்கள் சொல்கிறது கேளு. உனக்கு நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க கூட வயசு இல்லடி. என்ன மாமா வயசு இல்லை? எனக்கு 18 வயசு ஆச்சு. நான் ஒன்றும் குழந்தை இல்லை. என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறது நிறுத்துங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தான் பிடிக்கும். இதோ இந்த ஒயன் தான் உங்களை இப்படி எதேதோ காட்டி மயக்கி அப்படின்னு சொல்லவே தயாங், இன்னொரு வாட்டி அவளை பற்றி ஏதாவது பேசின சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஷார்ப்பாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பிங்கியை ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்ருக்கீங்க. பிங்கி அப்படியே அவள் சீக்ஸில் கை வச்சுட்டு, பார்த்தீங்களா, இதுவரை என்னை கோவப்பட்டு கூட நீங்கள் பேசினதில்ல, இப்போ கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா அப்படின்னு உங்களை மறைச்சி பார்த்துட்டே அவளோட ரூம்க்கு ஓடுறா. ஏன்டா அவளை அடித்த?
பின்ன என்னடி, உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறா? என்னை சும்மா இருக்க சொல்கிறியா? இதில் உன் தப்பும் இருக்குட்டே. தெரியும்டி, அதான் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வா, அவளை போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பிங்கியோட ரூம்க்கு ஓடுறீங்க. இங்கே பிங்கி ஒரு கத்தி எடுத்து அவளோட கையில் வச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக நீங்களும் தயாங்கும் ரூம்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கும் தயாங்கும் அவளை அப்படி பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. பிங்கி விளையாடாத ப்ளீஸ், அந்த கத்தியை கீழே போடு. பிங்கி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். பிங்கி நீ பேசாதடி, உன்னால தாண்டி எல்லா ப்ராப்ளமும். உன்னால தான், நீ தான் என் மாமாவை மயக்கி வச்சிருக்க அப்படின்னு அவள் கத்தி அப்படி அவளோட கையில் வச்சு அழுத்துறா. பிங்கி பிங்கி ப்ளீஸ், அக்கா சொல்கிறது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் பிங்கி. பிங்கி நான் சொன்னால் கேட்பல, உன் மாமா சொன்னால் கேட்பல. ப்ளீஸ்மா கத்தியை கீழே போடு ப்ளீஸ் பிங்கி. அப்போ பிங்கி அப்போ 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 நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் மேலே ப்ராமிஸ் பண்ணு, நான் கத்தியை கீழே போட்டுறேன். நீங்களும் தயாங்கும் அப்படியே ஷாக்காக அவளை பார்க்குறீங்க. இப்போ நீ ப்ராமிஸ் பண்ணலை, நான் கையை அறுத்துப்பேன் அப்படின்னு கத்தி எடுத்து அவள் கையில் டீப்பாக அழுத்துறா. நீங்கள் அப்படியே டியோஸோட இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அவரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. சரின்னு சொல்ல மாட்டல, அப்போ சரி நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு அந்த கத்தி எடுத்து அவளை கட் பண்ணிக்க போகிறா. சரி சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே ஹார்ட்லாம் அவ்வளோ வலிக்குது, த்ரோட்லாம் அப்படியே டைட் ஆகுது. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸோட இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. தயாங் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தயாங் உங்கள் மேலே ப்ராமிஸ் பண்ணா, பட் அவன் அதை டக்குன்னு பிரேக் பண்ணிட்டான்னு உங்களால் தாங்கவே முடியல. உங்களால் அங்கே நிற்க கூட முடியல. தயாங் அப்படியே அவனோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு சரி சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கத்தி கீழே போடு. அப்போதான் பிங்கி அந்த கத்தியை கீழே போட்டு தயாங்க ஃபாஸ்ட்டாக ஹக் பண்ணுறா. உங்களால் அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியல. நீங்கள் வேகமாக அங்கேருந்து உங்கள் ரூம்க்கு ஓடிடுறீங்க. தயாங் நீங்கள் போகிறதையே தான் பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்கு. அவர் அப்படியே பிங்கியை புஷ் பண்ணுறாரு. உன்னை நான் சின்ன பொண்ணு, விளையாட்டு பொண்ணுன்னு நினச்சேன்டி. விளையாட்டு பொண்ணுன்னு நினச்சி உன்னை சும்மா விட்டது தப்பாக போச்சு பிங்கி. இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு அவரோட ஹேரை பிடிச்சிட்டு அப்படியே அலறாரு. இங்கே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் லாக் பண்ணி பெட்டில் படுத்துட்டு அப்படியே ஃபேஸை பில்லோவில் மறைச்சிட்டு அலறீங்க. இங்கே பிங்கி அழாது மாமா, நான் உன்னை பார்த்துப்பேன். வாயை மூடு. நீ என்ன பண்ணியிருக்கனாச்சும் உனக்கு தெரியுமா? அவளுக்கு நீலாம் எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமாடி உனக்கு? என் ஒய்யன் உன்னால் எப்படி உன்னால் என் ஒய்யனை ஹர்ட் பண்ண முடிஞ்சுது? அவள் எப்போ பாரு பிங்கி பாவம் தயாங் தாண்டி சொல்லுவா. அவளோட ஃபீலிங்ஸ் பற்றி அவள் யோசிச்சது கூட இல்லடி. எங்கே நீ ஹர்ட் ஆயிருவியோன்னு தாண்டி அவள் யோசிச்சிருக்கா. அப்படிப்பட்ட என் குல்ஃபிய உன்னால் எப்படி? அவளுக்கெல்லாம் நீ எப்படி தங்கச்சியாக பிறந்த? உனக்கெல்லாம் அவள் தங்கச்சியாக இருக்க தகுதியே இல்லடி அப்படின்னு தயாங் அப்படியே திட்டிகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. இங்கே பிங்கி அவள் ஐஸில் டியர்ஸோட அவளுக்கு இப்போ தான் அவள் என்ன பண்ணி வச்சிருக்கானே புரியுது. ஒரு மாதிரி கில்ட்டாக பார்த்துட்ருக்கா. அப்படியே அவன் மவுத்தை க்ளோஸ் பண்ணி அலறா. இங்கே தயாங் அப்படியே உங்கள் ரூம் டோரை கண்டினியூஸாக நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அவர் உங்கள் டோரை ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணுறாரு. அப்போ இந்த சவுண்ட்லாம் கேட்டு உங்கள் அம்மா, மாமி, பிங்கி எல்லாரும் வராங்க. இங்கே தயாங் ரொம்ப கஷ்டப்பட்டு டோரை உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. குல்ஃபி ப்ளீஸ் டி, டோரை ஓப்பன் பண்ணுறி, உன் தயாங் வந்திருக்கேன்டி ப்ளீஸ் டி.
குல்ஃபி ப்ளீஸ் டி அப்படின்னு அழுதுகிட்டே டோரை உடைக்கிறாரு. பட் அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ எல்லாரும் தயாங்கிட்ட வராங்க. இப்போ தயாங்கோட அம்மா, என்னடா பண்ணுற, என்னாச்சு? அப்போ உங்கள் அம்மா, பிங்கி, தயாங், இங்கே என்ன நடக்குது சொல்லுங்க. பட் தயாங்க்கு எதுவுமே கேட்கல. அவர் எதையுமே கண்டுக்கவும் இல்லை. அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு என்னாச்சுன்னு தான் இருக்குது. அவர் ஃபோர்ஸாக டோரை கிக் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது நடந்தது எல்லாத்தையும் பிங்கி உங்கள் அம்மாக்கிட்டேயும் தயாங்கோட அம்மாக்கிட்டேயும் சொல்கிறா. அப்போது உங்கள் அம்மா பிங்கியை அவ்வளோ ஃபோர்ஸாக ஸ்லாப் பண்ணுறாங்க. அவள் அப்படியே சீக்ஸில் கை வச்சுட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி பார்க்குறா. வாயை மூடு, ஒரு வார்த்தை கூட பேசாத. சின்ன பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பாக போச்சு. இப்போ சொல்கிறேன்டி, என் ஒய்யனுக்கும் தயாங்கும் தான் கல்யாணம். நான் பண்ணி வைப்பேன். யார் என்ன சொன்னாலும் அதை மாற்ற முடியாது. எல்லாரும் இது அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. பட் தயாங் மட்டும் இது எதையுமே கண்டுக்கவே இல்லை. பிகாஸ் உங்கள் அம்மா எப்போவுமே ஒரு சைலண்ட் டைப் தான். அவங்க எப்போவுமே அவங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணதே இல்லை. அவங்க இப்படி பேசுவாங்கன்னு யாருமே யோசிக்கல. இங்கே தயாங் டோரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு வழியாக டோரை ஓப்பன் பண்ணிட்டாரு. வேகமாக உள்ளே ஓடி வராரு. பார்த்தா நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. தயாங்க்கு அப்படியே மூச்சே நின்று போன மாதிரி இருக்குது. தயாங் அப்படியே ஓடி வந்து உங்களோட ஹெட் எடுத்து அவரோட லேப்பில் வைக்கிறாரு. குல்ஃபி, குல்ஃபி கண்ணை தரடி ப்ளீஸ் டி, என்னை விட்டு மட்டும் போயிடாதடி. குல்ஃபி, குல்ஃபி நீ இல்லாமல் இந்த தயாங் செத்த போனோண்டி. குல்ஃபி ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாதடி. குல்ஃபி, குல்ஃபி ப்ளீஸ் டி. அந்த பிங்கியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. குல்ஃபி, குல்ஃபி கண்ணை தரடி. குல்ஃபி ப்ளீஸ் டி. குல்ஃபி, குல்ஃபி, குல்ஃபி ப்ளீஸ் டி, கண்ணை தர குல்ஃபி அப்படின்னு ஃபாஸ்ட்டாக உங்களை ஷேக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் எழுந்துக்கிறீங்க. நீங்கள் கண்ணை முழிச்சதும் தான் தயாங்க்கு மூச்சே வருது. ஏன்டி இப்படி பண்ண குல்ஃபி? இந்த தயாங்க விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லுடி, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக சுற்றி எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லாரும் அப்படியே டியர்ஸோடு நின்றுட்டுருக்காங்க. தயாங் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத பார்த்து உங்களை ஷேக் பண்ணுறாரு. என்னடி, என்னாச்சு? எனக்கு தெரியலையா? நான் தாண்டி உன் தயாங். அப்போ நீங்கள், டேய் முண்டம், என்னடா நடக்குதுங்க? நீ தானே நீ ஸ்லீப்பிங் டேப்லெட்? ஆமாம் போட்டேன், அதுக்கு என்ன? ஏண்டி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண? எது சூசைடா? யாரு? நானா? டேய் மக்கு, நான் எதுக்குடா சூசைட் பண்ணிக்கணும்? தயாங் அப்படியே கன்ஃபியூஸ்டா. நான் பிங்கியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. தயாங், நீ ப்ராமிஸ் பண்ணதை நான் கவனிக்கலன்னு நினைக்கிறியா? நீ சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னியே தவிர பிங்கியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லலடா. என் கண்ணாவை பற்றி எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன்டி அழுதுட்டீங்க வந்த? அது ஃபஸ்ட்டு நானும் புரிஞ்சுக்கல. இங்கே வந்து பெட்டில் படுத்து அழுதுகிட்டே யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது நீ இப்படி தான் சொன்னேன்னு. அப்போ ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் அதுவா? அழுதனால ரொம்ப தலைவலியாக இருந்துச்சா, அதான் கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலாக வேறு இருந்துச்சு. ஸோ அதான் டேப்லெட் போட்டு தூங்கினா சரியாயிடும்னு போட்டு படுத்துட்டேன். தயாங் அப்படியே உங்களை ரிலீஃபாக பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தயாங்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு பயந்துட்டியாவா? உயிரே போயிடுச்சுடி அப்படின்னு உங்களை சாஃப்டாக ஹக் பண்ணுறாரு.
இங்கே உங்கள் அம்மா, தயங்கோட அம்மா எல்லாரும் இதை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ பிங்கி, ஐம் ஐம் சாரிக்கா, உன்னை உன்னை புரிஞ்சுக்காம சின்ன பொண்ணு நிரூபிச்சிட்டேன். ஏய் லூஸு, அதெல்லாம் விடு, இங்கே வா அப்படின்னு அவளை கூப்பிடுறீங்க. நீங்கள் அப்படியே அவளையும் தயாங்கையும் சேர்த்து ஹக் பண்ணுறீங்க. தயாங் அப்படியே முறைச்சிட்டே உங்களை மட்டும் ஹக் பண்ணுறாரு. பிங்கி தயாங் முறைக்கிறத பார்த்து பாவமாக மூஞ்சி வச்சுட்டு உங்களை இன்னொரு சைடு ஹக் பண்ணுறா. 2 பேரும் இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணுறீங்க. ஓகே பெட்டல்ஸ், உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. சரிடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் போகாதீங்கடா, உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஓகேடா, நான் உங்களை நெக்ஸ்ட்டு த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டில் பார்க்குறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல். கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாய்.